PA. மனோன்மணியம் டி. சுந்தரனார். சூப்பர் சூப்பர். இன்றைக்கு தான் பாருங்க. கிரேக்க கதைப்படி கிரீக் மித்தாலஜி. புதுச்சேரியில் தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பான பட்டம் இதழ் நடத்திய வினாடி வினா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுச்சேரி ஜிப்மர் அப்துல் கலாம் கலையரங்கில் நடந்தது. விருது பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் வாழ்த்து தெரிவித்தார். அத்துடன் பட்டம் வினாடி வினா போட்டிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி அனுப்பியிருந்த கடிதத்தை அவர் மேடையில் வாசித்தார். தினமலர் பட்டம் வினாடி வினா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று இருக்கும் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத காரணத்தால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நேரடியாக கலந்துரையாட முடியவில்லை. அதனால் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி அவர் அனுப்பிய வாழ்த்து செய்தியை நான் இங்கே வாசிக்கிறேன். Prime Minister, message. Vanakkam. It's a pleasure to learn about the Pattam Annual Quiz 2025-26. பிரதமர் மோடியின் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ள விவரம். தினமலர் நாளிதழ் நடத்தும் பட்டம் வினாடி வினா போட்டியை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஒரு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு துடிப்பான பொறுப்புள்ள ஊடகங்கள் மிக அவசியம். அந்த வகையில் தினமலர் பட்டம் வினாடி வினா போன்ற ஈர்க்கக்கூடிய அறிவுசார் தளத்தை தினமலர் உருவாக்கி வருவது பாராட்டத்தக்கது. இது போட்டி என்பதை கடந்து இளைஞர்களுக்கு அறிவு, ஆர்வம், நம்பிக்கை, உற்சாகத்தை ஊட்டுகிறது. அர்ப்பணிப்பு, முன் தயாரிப்பு, அறிவு திறனுடன் பங்கேற்று விருது வென்ற அனைவருக்கும் வாழ்த்துகள். இதில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டுகிறேன். போட்டியில் பங்கேற்ற இளம் தலைமுறையினருக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் பள்ளி, வீடு, சுற்றுப்புறங்களில் சுற்றுச்சூழலுக்கான தூதராக செயல்பட வேண்டும். மிஷன் லைஃப் எனப்படும் வாழ்க்கை முறைக்கான சுற்றுச்சூழலை பேணி காக்கும் திட்டத்தை பின்பற்ற வேண்டும். இத்திட்டம் தண்ணீர், மின்சார சேமிப்பு, பிளாஸ்டிக் பொருட்களுக்கான மறுப்பு, மறுசுழற்சி மூலம் கழிவுகளை குறைப்பது ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை பரப்ப வேண்டும். போதைக்கு அடிமை ஆவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆரோக்கியமான மற்றும் ஆக்கப்பூர்வமான இளைஞர்களால் மட்டுமே ஒரு வலுவான தேசத்தை உருவாக்க முடியும். தொடர்ந்து கற்றலை கடைபிடிக்க வேண்டும். கேள்விகள் கேட்டு அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். With these words, I once again congratulate you and wish you a great success in life. நரேந்திர மோடி. தினமலர் பட்டம் வினாடி வினா விருது நிகழ்ச்சியில் முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் அவர் பங்கேற்க முடியாத சூழ்நிலையில் அவரது வீடியோ பேச்சு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ். ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துல இன்ஃபர்மேஷன் இருக்கும் பொழுது எதை படிக்கிறது, அதே ஒரு பெரிய குழப்பம். நிறைய நேரம் நம்ம தேவையில்லாத படிக்கிறோம், அது நம்ம வாழ்க்கை கூட பயன்படாமல் இருக்கும். சமூக வலைதளத்தில் தேவையில்லாத பல விஷயங்களை தான் இன்ஃபர்மேஷன் படிக்கிறோம். ஆனால் தினமலரை பொறுத்தவரை மாணவர்களுக்காக சிறப்பு பிரதியாக என்ன மாணவர்களுக்கு தேவை, அவங்க வாழ்க்கைக்கு என்ன முக்கியம், எதை படித்தால் அவர்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது பயன்பாடாக இருக்கும் என்பதை அறிந்து உங்களுக்காக ஒரு சிறப்பு பிரதியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் தினமலர் நாளிதழ் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகின்றேன். அதே நேரத்தில் அதையெல்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி இந்த வினாடி வினா குவிஸ் காம்படிஷனில் உலக அரசியலிருந்து உள்ளூர் அரசியல் வரை விஞ்ஞானம், விளையாட்டு, அறிவியல், பெரிய பெரிய பரிசுகள் அதெல்லாம் யார் பெற்றிருக்கிறாங்க, விருதுகள், அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆர்வமாக அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஈர்ப்போடு நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். அதனால் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் தேவையானதை படிக்கணும். எல்லாருமே படிக்கணும்பாங்க, நான் உங்களுக்கு சொல்வது தேவையானதை படிக்கணும். வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் ஃபோக்கஸ்டு நாலேஜ். இன்னும் உங்கள்கிட்ட அவ்வளோ நேரம் இல்லைங்க, எனக்கு அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய துறையில் நிபுணராக, எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் துறையில் நிறையா படிக்கணும். இப்போ நான் அரசியலில் இருக்கேன், பாலிடிக்ஸில் இருக்கேன், எனக்கு இயற்கை விவசாயம் மீது ஆர்வம், விளையாட்டின் மீது ஆர்வம்னா நான் இதுக்குள்ளே சுருக்கிக்கிறேன், இதெல்லாம் நிறைய படிக்கணும். அதுபோல் உங்களுக்கு ஆர்வம் எதில் இருக்கோ நிறைய அது சம்மந்தமாக படிக்கணும். அதில் எக்ஸ்பர்ட் நாலேஜை கொண்டு வரணும். அதில் உங்களை இன்னும் செட் பண்ணிட்டு செதுக்கிக்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்குன்னா புதிய விஷயம் டெய்லி வருது.
அதனால் இன்றைக்கி எவ்வளோ ஆர்வத்தோடு இந்த 1000க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்களுக்கு அமர்ந்திருக்கின்றீர்களோ இதே ஆர்வத்தோடு உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் படித்து உங்களை செதுக்கிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் யாரெல்லாம் வெற்றி பெற்றீர்களோ அந்த எல்லா மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யார் வெற்றி பெற முடியவில்லையோ முதல் படிக்கட்டு அந்த நாலேஜ் அப்படிங்கிற படிக்கட்டில் காலை வச்சுருக்கீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு விருது கொடுத்து தான் நீங்கள் அறிவாளின்னு இந்த உலகம் சொல்ல போவது கிடையாது. உங்கள் அறிவை பரிசோதிக்கிறதுக்கு பல இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த ப்ராசஸ், அந்த படிக்கிற ப்ராசஸை மட்டும் விட்டுறாதீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அந்த சீக்கிங் நாலேஜ் அப்படிங்கிறத விட்டுறாதீங்க. நாளைக்கு எவ்வளோ பெரிய பட்டம் வாங்கினாலும், பிஹெச்டி வாங்கினாலும், டிகிரி வாங்கினாலும் கீப் ரீடிங், கீப் ஸ்டடி. உங்களை சுற்றி எப்பொழுதும் புத்தகத்தோடு வாழுங்க. நிறைய புத்தகங்கள் படிங்க. புத்தகத்தை பற்றி அருமையாக சொல்லுவாங்க, நாம் வாழ முடியாத வாழ்க்கையெல்லாம் ஒரு புத்தகத்தின் மூலமாக வாழ முடியும் என்று சொல்வார். கிரீஸில், ஐரோப்பிய நாடுகளில், பண்டைய கலாச்சாரங்கள், அமெரிக்க நாடு, இதெல்லாம் நம்ம போய் வாழ முடியவில்லை என்றாலும் கூட ஒரு புத்தகத்தின் மூலமாக எப்படி மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதனால் அத்தனையும் நாலேஜ், அவ்வளோ அறிவு களஞ்சியம் உங்களை சுற்றி இருக்குது. எகெயின் நான் சொல்கிறேன், ஃபோக்கஸ்டு நாலேஜ், ஃபோக்கஸ்டு ரீடிங். எது தேவையோ அந்த புத்தகங்கள் வாங்கி நிறையா படிங்க, அறிவு வளர்த்துக்குங்க. இந்த கண்டினியூஸ் அப்டேஷன் அப்படிங்கிறத விட்டு நான் படித்து முடிச்சிட்டோம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அதுதான் முட்டாள்தனத்தின் ஆரம்பமாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன். எனக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு மேலே படிக்கிறக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா முட்டாள்தனத்தின் ஆரம்பம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வதை போல சென்ற இடத்திலெல்லாம் இந்த மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். தினமலர் நாளிதழ் இன்னும் சிறப்பாக தன்னுடைய பணியை இன்னும் செம்மையாக மாணவ செல்வங்கள்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய மாணவ செல்வங்கள் தினமலர் மூலமாக பயன்பெறணும். நேரில் என்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை என்கின்ற பெருத வருத்தத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நீங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும்.